ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இன்றைய நாள் பாசுரம், 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகள பூக்குவளை போதின் பொறிவண்டு கண்படுத்த தேக்காதே புக்கிருந்து சீட்ட முளை பற்றி வாங்க குடம் இழைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓங்கி உலகங்கள் அந்த முதல் பாசுரத்தில் என்ன பார்த்தா, நாராயணனே வைகுண்டாதிபதி கிட்ட முதல்ல போய் ஆசீர்வாதம் வேணும்ட்டா, பிடிச்சிக்கோங்கோ அப்படின்ட்டு. ரெண்டாவது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ட்டு ஆரம்பித்து பார்க்கடலுள் பையன் துயின்ற பரமன் நேர ஷீராப்திக்கு போட்டான் இல்லையா. மூணாவது எங்கே பண்ணான்னா, அவதாரத்தில் பிரசித்தமான அவதாரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் வாமன அவதாரம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, யாகம் நடக்கிறது, சத்திர யாகம். அந்த பெரிய இதை யாகத்தில் ஜெயிச்சிட்டானா இன்னும் மகாபலிக்கு பயங்கரமான பவர் கூடிடும். ஏற்கனவே தேவர்கள் அட்ரஸ் தெரியாத அல்லாடின்னு இருக்கா, இவனும் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அதிதி விரதம் இருக்க, வயோவிரதம் இருக்க. பெருமாளுக்கு அவன்கிட்ட ஒரு பழையமே இல்லையே, என்ன பண்ணுறது, இந்த குரு கடாட்சம் வேறு அவனுக்கு நிறைய இருக்கே, இருந்தாலும் உனக்காக வரமான்னு சொல்லி என்ன 12 நாள் வயோவிரதம் பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்தான்னு நம்ம கீழ்ப்பாசரத்தில் பார்த்தோம். வந்தார், அவ்வளோ அழகு. ஏன்னா பெருமாளே முதல்ல அழகுல தான் மயக்கிப்பார். விஷ்ணுனாலே அழகு தான். பாருங்களேன், பெருமாள் கோவில் என்ன அலங்காரமாக இருக்கார். அவரே பார்த்துட்டு இருக்கலாம். என்ன வேணும், என்ன வேண்டிக்கணும், ஒன்றாவது தெரியுதானா, ஒன்றும் தெரியாது. நிறைய கேட்போம், அவர் அழகாக பார்த்து மெய் மருந்து போயிடும் இல்லையா. அழகில் கட்டி போட்டோம் நம்ம பெருமாள் தானே. இதில் குட்டி பையன் கேட்கணுமா, அவர் வராரு, பூனல் போட்டுட்டு வராரு. ஏன் பூனல்? குரு கடாட்சம். ஏன்னா பூனல் யார்? மந்திரோபதேசம் குருக்கள் தானே, ஆச்சாரியன் தானே போட்டு விடணும். அந்த கடாட்சம் ஈக்குவலாக ஆகிட்டார். ஏன்னா அவனுக்கும் குரு போல அவருக்கு சுக்கராசிரியர் போன சண்டையில் ஜெயிச்சிட்டார். அந்த தேவர்கள் மகாபலியை கொன்று போயிட்டான். மறுபடியும் சுக்கராச்சாரியார் எழுப்பினர், மந்திரத்தை சொல்லி, சிரஞ்சீவி மந்திரத்தை சொல்லி எழுப்பி விட்டார். அவருக்கு தான் அந்த மந்திரங்கள்லாம் தெரியும். அதனால தான் குரு மேலே அபீதமான பாசம். இவனுக்கும் பவர் ஏறி போச்சு. அந்த பவர் இவருக்கு வேண்டாமான் தான் ஓபம் விட்டு எல்லாரும் ஒன்னொன்னும் பொருள், குபேரன் தான் அக்ஷய பாத்திரம் கொடுக்குறான், பூமி தேவி மான்தோல் கொடுக்குறான், நிறைய பேர் நிறைய கொடுக்குறான். சாக்ஷாத் கௌரி அதில் பிக்ஷா போட்டேன். ஏன்னா நமக்கு நம்ம போவோம் இல்லையா, உபவீகம் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பூனல் ஃபங்க்ஷனில் அந்த பிக்ஷாந்தேகின்னு இருக்கும்போது அரிசி எல்லாம் போடுவோம். முதல் போட்டது நம்ம பார்வதி அன்னபூரணி தான் போட்டேன். இப்படிலாம் வர டீச்சர்ஸோட பார்த்து எல்லாரும் யோகா இந்த பண்ணி வைக்கிறவங்களுக்குனா வாய் மட்டும்தான் முணுமுடுக்கிறது, கண்ணெல்லாம் அவகிட்ட கிடையாது. ஏன்னா குட்டி குழந்தை ஒன்று வருது தேஜஸ்வியா, சூரியன் தான் வராரோன்னு பார்த்தோம். சூரியன் இவ்வளோ குட்டியாக இருக்க மாட்டாரே, என்ன அழகு, யார் 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 யாருன்னு அவ்வளோ அழகு. மகாபலியும் பார்த்தவன் தான் அதே மாதிரி வராரு. வாங்கோ வாங்கோ, என்ன வேணும் என்ன வேணும். ரொம்ப சந்தோஷம், உங்களை அழகாக உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா மனசை ஒன்றுமே சங்கல்பம் இல்லாதே கொள்ளாடிப்பார் இல்லையா. நம்ம பாவி 1000 தப்பு பண்ணிட்டு பெருமாளை போய் நின்னாலே அவர் நம்மளை பார்க்கறாரா பார்க்கலன்னா நம்ம மனசை கொள்ளடிச்சிட்டார். அடுத்த வாட்டி டெய்லி போகிறோம், நம்மளை பெருமாள் பார்க்க மாட்டாரா, பெருமாளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நம்ம வேண்டுறோம். ஆனால் பெருமாளே இவரை கொள்ளாடிக்கணும், மனசை கொள்ளாடிக்கணும் போகும்போது அவர் எப்படி போவார், நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் அகம்பாவத்தில் கேட்டான், என்னெல்லாம் வேணும், கன்னியக்கை கொடுக்கட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்துக்கிறதுக்கு வீடு தட்டா, வாசல் தட்டா, கிராமம் தட்டா, ஊர் தட்டா, நகை தட்டா, என்னென்னவோ கேட்குறான். இந்த குழந்தை சொல்கிறது 3 அடி போடும். பட்டத்துக்கு வேறி கொடுத்து பக்கத்தில் இருந்ததை சுக்கராச்சாரியாருக்கு. ஏன்னா இந்த மாதிரி சிலிமிஷமாக பேசுகிறவர் தெரியும், நாராயணன் தவிர யாரும் இந்த மாதிரி சிலிமிஷமாக பேச முடியாதுன்னு கொஞ்சம் டவுட் வந்தது. ஏன்னா அவர் தான் இது மாதிரி பேசுவார். ஏன்னா மற்றபடி யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவாள். வேண்டாம், நான் பிராமணன், இது வேறு எக்ஸ்ட்ராவா ரொம்ப ஆசைப்படக்கூடாது, எனக்கு 3 அடி, அதுவும் என் காலையிலேன்னு அளந்து பண்ணார். காலை பார்த்தா தக்குனுட்டு இருக்குது. இவரே ஒரு குட்டி பையன், இது ஒரு தக்குனுட்டு. ஒன்றும் புரியல. ராஜா உனக்கு எப்படிடா கண்ணா பத்தும், நான் சொல்லிட்டேனே எனக்கு இது போகும்னா. விபரீதத்தை உணர்ந்துட்டாரு நம்ம சுக்கராச்சாரியார். 1 அடி ஃபுல்லாக கீழே, அடுத்த அடி ஃபுல்லாக மேலே, அப்புறம் அடுத்த அடி வைக்கிறதுக்கு இடவில்லை, தலையில் வச்சார், நமக்கு தெரியும். ஆமாம், அப்படி சொல்லிட்டாரே, ஓங்கி உலகளந்த உத்தமன். இதில் உத்தமன் எப்படி சொல்ல முடியும்? பெருமாள் எப்படி உத்தமன் ஆவார்? சீட்டிங் தானே. இப்போ ராமாவதாரத்தில் ராவணனை கொண்டாருன்னா அவன் ஒரு பொல்லாதவன், பெண்களோட லோபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது இல்லையா. சீத்தை மேலே ஆசைப்பட்டு தானே கூட்டின்னு போனான். சரி, கிருஷ்ணாவதாரம் கம்சன், அவன் இந்த குட்டி குழந்தை கூட பார்க்காத குவளையாப்பிடம்
மல்லன் சண்டை போட வச்சான். சரி, அவன் அடித்தார் வாஸ்தவம். பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? என்ன கஷ்யவரே முனைவி கிட்ட கேட்குறாரு, ஏமா பயம் இவரத்தை விஷ்ணுவை கூப்பிட்றா, நல்லவனாச்சே மகாபலின்றாங்க. இவர் பையன்தான். ஏன்னா அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு வாட்டி தேவர்கள் தேய்ப்பா, ஒரு தடவை அசுரர்கள் தேய்ப்பா, இது நியாயம் தானே, இதேத்துக்கு மகாவிஷ்ணு கூப்பிடணும் அப்படின்னார். இல்லை என் பையன்கள் ரொம்ப கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியாது, மகாவிஷ்ணு வரணுன்ட்டு தான் பயம் இருக்கிறதுக்கு வழி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தார். என்ன மனைவி கேட்குறாளேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட நல்லவர், குரு கடாட்சம் இருக்கிறவன், தப்பு ஒன்றும் பண்ணலையே. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் காலங்காலமாக இருக்கிறது தானே. ஆனால் இவர் ஏன் வந்தார்னா விரதத்துக்காக வந்தார். அப்பயே சொல்கிறார், அம்மா ஆனால் குரு கடாட்சம் இருக்குமா, நான் முயற்சி பண்ணுறேன், உங்களுக்கு உங்கள் வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு தான் யோஜனை பண்ணுறார். ஆனால் அதே மாதிரி தந்திரமாக பொய்யன்னு ஆக்கிட்டார் அவரை. இன்னொருத்துக்கு வைக்கிறதுக்கு இடம் எங்கேன்னு மிரட்டுறாரு, தலையை காமிச்சிடாரு. இன்னும் கூட ஒரு பெரிய ஆழ்வார்கள் இவர் ஒரு இது நிறைய பேர் சொல்லுவார், அதாவது இருங்கோ அடிகள் கூட சொல்லியிருக்கார். அந்த மாதிரி ஒரு காலை வச்சு இன்னொரு காலை வைக்க முடியல. அதனால தான் என்ன பண்ணாராம், ராமர் ஜென்மமாக ராமராக இருந்து தம்பியோட அடுத்த அளக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் 14 வருஷம் காட்டில் நடந்தார். ஏன்னா அடுத்தடியே வைக்கிறதுக்கு இடம் இல்லைல்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு ராமாவதாரத்தில் நடந்ததாக கூட சொல்லுவாள். சரி, எது எப்படி படுத்தாலும் உத்தமன் எப்படி ஆக முடியும் பெருமாள் இந்த அவதாரத்தில்? வாமன் அவதாரம் பண்ணது தப்பு தானே அப்படின்னு நம்ம பண்ணலாம் இல்லையா? ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன விசேஷம்னா, அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்னா, இந்த மன்வந்திரம் வைவஸ்வ மன்வந்திரத்தில் இந்திரனாக இருக்கிறவர் அடுத்த ஷார்வணி மன்வந்திரம் அடுத்த மன்வந்திரத்தில் அந்த மகாபலி தான் இந்திரனாக இருக்க போகிறான்றதை வாக்குறுதியாக கொடுத்துட்டாராம். அதுதானே உத்தமன், பிராய்ச்சித்தை பண்ணணும்ல இல்லையா? இந்திரனா ஆக்கிட்டாராம். அதுக்கு தான் உத்தமன். பேர் பாடி பேருக்கு இல்லாத மகிமையா? பெருமாள் பேரை சொல்லி கரையேறாதவா யார்? பெருமாளோட பெருமாள் பேருக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஆஞ்சநேயர் என்ன பண்ணார்? அப்படியே மலையை எப்படி தாண்டினார் பார்த்தீங்களா? தாண்டினாரா இல்லையா? சீதா கேட்குறா, எப்படிப்பா தாண்டி வந்தேன்? நான் பார்த்தேன் ராவணன் நான் ஆக்சிட்டு வரும்போது மகா பயந்துட்டேன், நான் கை கால்லாம் உதறிடுத்தேப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீ எப்படிப்பா தாவி வந்தேன்னு கேட்குறா. அம்மா, ராமநாமம் இருக்கும்போது நான் ஏமா பயப்படணும், அதை சொல்லிட்டு தாண்டின்னு வந்துட்டோமான்னார். அதுக்கப்புறம் இன்னொரு எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும் இல்லையா? அந்த ஒரு 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 பிராமண குடும்பம் யாத்திரை போகும்பொழுது ஒரு பெண் முதல் முகமதியர்கள் அந்த பெண்ணோட கற்ப சூறையாட சேத்தராடத்தில் பாதியில் போக முடியாத கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துக்கு வரும்போது ஒரு குருகா போட்டுட்ட பொண்ணு ஆத்துக்காரை பார்த்து, நான் தான் உங்கள் மனைவின்னு சொல்லவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏற்றுக்கவும் முடியல, விட்டுட்டும் வர முடியல, முகமதியர்கள் அவளை அழிச்சிடுறா. உடனே ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒரு சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறது ராமநாமத்தை பற்றி சொல்லவே, அப்போ போதேந்திரர்கள் வாசலில் உட்காந்துருக்கார். இந்த 2 முகமதியர்கள் வாத்துக்கு போகிறத பார்த்து ஜெகநாத்புரியில் நடந்திருக்குது. அப்போ கார்த்தால் போதேந்திரர்கள் சொல்வார், ராமநாமம் பிரமாணம் என்னமேன்னு சொன்னதுக்கப்புறம் பிரமாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ ராமநாமம் பண்ணாலே பாவம் போயிடும், பொண்டாட்டி ஏற்றுக்கோன்றாரு. அதுக்கு பிரமாணம் அந்த ஊரில் நிற்க வச்சு ராமநாமத்தை சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட, ராமா உன் நாமத்தினால அந்த பொண்ணு மறுபடியும் புது பொண்ணு, அவள் அன்னைக்கு என்ன புடவை கட்டியிருந்தாலும் சுமங்கலி அப்படியே வரணும்னு சொல்லவே அவள் ஆனால் முழுகினது அந்த கருப்பு துணியோட. அப்படி தான் அந்த முஸ்லீம் ஆடையோட தான் முழுகினான். ஏன்னா அவன் தான் நான் கூட்டின்னு போயிட்டான், ட்ரெஸ்ஸு இல்லை, வேலைக்காரி மாதிரி வச்சுட்டுருக்கான், அவாத்து ட்ரெஸ்ஸை தான் போட்டுருக்கா அவள். ஆனால் முழுகி எழுந்திருக்கும் போது இன்றைக்கும் பிரமாணம் இருக்கான் அந்த இடம். கூட புடவை கொட்டிட்டு அழகாக வந்தா மகாலட்சுமி மாதிரி. எல்லாரும் ராமா 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 ராம நாமத்துக்கு அப்படி ஒரு பவர். இந்த மாதிரி நாம பேரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு தான் பேரரசோட மகா மந்திரம் ஜபிக்கணும், ராமநாமம் சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜெயமாமாம் லக்ஷ்மின்னு சொல்லு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கும். நாமத்துக்கு அப்படி பவர் இருக்கான். இந்த கதை இந்த ஆண்டாள் வைபவத்தில் ரொம்ப கம்மியாக தான் சொல்ல முடிஞ்சுது. ஆனால் கண்டிப்பாக என்னோடய குரு கடாட்சம் 3 நாம மகிமை அப்படின்றதில் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக அதை கேட்கணும். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் இதை மட்டும் பார்த்துட்டு விட்றாத, அதையும் போய் பாருங்கள். என்ன தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் பெரியவாளா நாமத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கா, அது போதேந்திரர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, மருதநல்லூர் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா நாமத்துக்காக அப்படிங்கிறத தயவுசெய்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள், டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ். அதுக்கு தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, அதே தான் ஆண்டாள் பொதுநிலம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. என்ன பண்ணுவோம், டபால் ஜோர்த்தாலே கொத்த மாதிரி கொட்டாதான். உத்தராங்கண்டில் கொட்டுறது பாருங்க, டபால்னு கொட்டும், அப்படியே ஊரே அழிஞ்சிடும். அது ஒரு பெரிய மழையாக இருக்கலாம். 3 வாட்டி
கொஞ்சம் கொஞ்சமாக பெய்யணும், சுபிக்ஷமாக இருக்கும். என்ன பண்ணணும், பயிரெலாம் நல்லா விளைஞ்சி ஊடு கையல் உகலை பூக்கிற விலை போதியில் பொறிவண்டு கண் படுத்து அப்படியே நெல் மணிகள்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி. அதை சாப்பிட்டா மாடுங்களுக்கெல்லாமா வயிறு நம்பி பால் அப்படியே கொட்டணும். அதுங்களுக்கு அந்த பாத்திரம் சத்துக்கடலே பால் அப்படியே வரணுமா, கறந்து அந்த மாதிரி சிரமப்பட வேண்டாமா. பாத்திரம் வைக்க வைக்க ஓஹோ பாலுக்கு தான் அது பாட்டில் கொட்டணுமா இல்லையா. இந்த மாதிரிலாம் குடம் குடமாக அந்த பசுக்கள் கொட்டி, இந்த பசுக்கள் கூட ஷீராப்தியில் பெருமாள் ஷீராப்தியிலேருந்து அவதாரம் கிருஷ்ணராக வந்துட்டார்ல. ஷீராப்திக்கு ஒரே வருத்தம், என்னடா பண்ணுறது, கிருஷ்ணர் இல்லாத நம்ம இப்போ பெருமாள் இல்லாத எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லவே அந்த ஷீராப்தியே தான் பசுக்கெல்லாம் வந்துருதான். அதுக்கு தான் அந்த மாதிரி பால் அப்படி பொழியிற குணம் அதுக்கு இருக்குன்னு கூட சொல்லுவா பெரியவாலாம். இது எப்படி இருந்தாலும் அப்பேர் கொட்டி நீங்காத செல்வம், இப்படிலாம் இருந்தால் எப்பேற்பட்ட செல்வம் எப்படி இருக்கலாம் சுபிக்ஷமாக. ஆனால் ஆண்டாளம்மா இங்கே சொல்கிற சுபிக்ஷம் என்ன தெரியுமா, நீங்காத செல்வம் அப்படிங்கிறது கைங்கரியம் தான். அதுதான் கைங்கரியம் தான் செல்வமா. நமக்கு கோட்டீஸ்வரம் 17-2 வீடு இருக்குது, 4 கோடியில் வீடு இருக்குது, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் அந்த செல்வமாக அவள் சொல்லலை. கைங்கரியம் எங்கே போனாலும் பெருமாள் ஒரு வேலை கொடுக்கணும். நம்ம குழந்தைடா இருந்தால் இவன் பூ கட்டுறியா, கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணுறியா, இவ்வளோ டொனேஷன் தெரியா, பணம் இருந்தால் கோவிலில் போய் புதுப்பிக்கிறதுக்குன்னா டான் கொடுக்கணும். சரீரத்தால் ஹெல்ப் பண்ணணும், பணத்தால் ஹெல்ப் பண்ணணும், அதுதான் கைங்கரியம். உபயம்னு போடக்கூடாது. ஆனால் பெருமாளுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன கைங்கரியம் பண்ணுறோன்றது. அந்த மாதிரி பெருமாளுக்கு தான், அவருக்கு தான் பொழுது ஒழிஞ்சு பிரசாதம் பண்ணுறதும் பூஜை பண்ணுறதும் பூக்கு நடந்து போகிறோம், நம்மளோட உடம்பு பணம் எல்லாமே அவருக்கு தான். அந்த கைங்கரியம் தான் பண்ணணும். பெருமாளுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படி பண்ணணுமா, அதுதான் செல்வம், கைங்கரிய செல்வம். அந்த செல்வத்தை பிரபு நம்ம ஆண்டாளம்மா கூட தான் இருக்க அந்த கைங்கரிய பலனை கண்டிப்பாக அவள் தருவாளாம். அதனால நமக்கு வியாதி இருக்காது, வெக்க இருக்காது. நம்ம காரியத்தை பெருமாள் கண்டிப்பாக பார்ப்பார் இல்லையா. நம்ம ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கும் பெருமாள் நமக்காக ஒரு காரியம் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா. அந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டாள் பாசுரத்தை படித்து அதே மாதிரியே அவளுக்காக கைங்கரியம் பண்ணி சுபிக்ஷமாக இருக்கணும். சரிதானே. இதை நீங்கள் மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதாமா திருவடியே சரணம் அப்படின்னு எழுதுங்க, இல்லை ஆண்டாளம்மா திருவடியே சரணம்னு எழுதுங்க, ஏதோ ஒன்று. ஆனால் கண்டிப்பாக இந்த 30 நாள் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் பார்க்குறவாளா. ஏன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அந்த பேர் பாடின்னு வரும்போது நம்ம ஆண்டாளம்மா பேரான ஓடலாமா இல்லையா. கண்டிப்பாக எழுதலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.